அனைவருக்கும் வணக்கம். சட்டமன்றத்தில் அமைச்சர் வன்னியரசு சமூக நீதி துறை அமைச்சர் அவர் சொல்கிறாரு, முதல்வர் வந்து பைபிளில் சொல்லாததையெல்லாம் செய்கிறார். ஆகவே அவர் சொன்ன அந்த 110 விதிகளின் கீழ் சொன்னதையெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்ட்டு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் சொல்கிறாரு. அமைச்சர் அவர்களே, முதல்வர் அவர்கள் சொல்லாததையெல்லாம் செய்கிறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, வேலை இல்லாத பட்டதாரி இளைஞர்களுக்கு 4000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாரே, தந்தாரா? மகளிர் உரிமை தொகையை வந்து 2500 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாரே, கொடுத்தாரா? ஒவ்வொரு வீட்டுக்கும் 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு அறிவிச்சாரே, தந்தாரா? எங்கெங்கே அவர் வந்து சொன்னதை செஞ்சார்? அப்புறம் சொல்லாததெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க. கார் கொடுத்ததை சொல்கிறீங்களா? கார் கொடுக்குறேன்னு சொல்லி அறிவிச்சாங்களே, அதை சொல்கிறீங்களா? ஏங்க, சட்டமன்றத்துக்குள்ளார இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களுக்கும் 2 கார் 3 கார் வீட்டில் இருக்குங்க. இன்றைக்கி சட்டமன்றத்தில் இருக்கவங்க எல்லாருமே லட்சாதிபதிகளும் கோடீஸ்வரனுங்களை தாங்க சட்டமன்றத்தில் உள்ளார இருக்காங்க. அவங்களுக்கு எதுக்குங்க காரு? கார் வச்சுருவங்களுக்கு எதுக்குங்க காரு? எங்க பசியோடு இருக்கிறவனுக்கு தாங்க சோறு. ஏற்கனவே பிரியாணி தின்னுட்டு ஏப்பமிடுறவங்களுக்கு எதுக்குங்க திரும்பவும் மேலே நீங்கள் பிரியாணி கொடுக்குறீங்க? எங்கள் நாடு வந்து நிதிநிலையில் வந்து, அதாவது நிதி பற்றாக்குறையில் இருக்குங்கிறீங்க. ஏற்கனவே இருக்கிற அரசு வந்து தொடச்சி வழித்து எடுத்துகிட்டு போச்சுன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்பொழுது இப்போ எதுங்க ஆடம்பரமான செலவு, மக்கள் வரி பணத்தை எதுக்குங்க பண்ணுறீங்க? நிதிநிலை வந்து பற்றாக்குறை இருக்கிற இந்த நேரத்தில் ஏற்கனவே வந்து அறிவார்ந்த முதல்வர்கள் வந்து இருந்த அந்த இடத்துல சிஎம்ஓ சிஎம்ஓ ஆஃபீஸ் போடாமல் நாமக்கல் அலுவலகம், நாமக்கல்லாருடைய அந்த மாளிகையில் போய்ட்டு 10வது அடுக்கில் போய்ட்டு அந்த மாடியில் எதுக்குங்க சிஎம்ஓ அலுவலகம் போடுறீங்க? அதுக்கு 5 கோடியே 50 லட்ச ரூபா எதுக்குங்க செலவு பண்ணுறீங்க? எதுக்குங்க ஊதாரித்தனமாக மக்களுடைய வரி பணத்தை இப்படி செலவு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? அதனால் அமைச்சர் வன்னியரசு அவர்கள் வந்து இந்த பைபிளை கோட் பண்ணுறதெல்லாம் வந்து இதுவும் ஒரு வகையான சனாதானம் தான். செக்குலாரிசம் உள்ள ஒரு நாடு, மதச்சார்பின்மையை நம்ம விரும்புகிற இந்த நாட்டில் வந்து பைபிளை பற்றி கோட் பண்ணுறது இது வந்து ஒரு விரும்பத்தக்க ஒரு செயலாக யாரும் பார்க்க மாட்டாங்க. இதை யாரும் விரும்பலை. இது வந்து ஒரு ஜால்ரா ஜப்புன்னு சொல்லுவாங்கள்ல, சோப்பு போடுறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ வன்னியரசுக்கும் ராஜ்மோகனுக்கும் என்ன வேறுபாடு சொல்லுங்கள்? அந்த எப்போ பார்த்தாலும் அந்த ராஜ்மோகன் வந்து இந்த முதல்வரை வந்து அப்படியே வஞ்ச புகழ்ச்சியாக புகழ்ந்து தள்ளிக்கிட்டே இருப்பார். அதை தான் இவரும் செய்கிறாரு. இப்போ இது வந்து சுத்தமாக சரியில்லைங்க. ஆனால் இதையெல்லாம் பார்த்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களும் சும்மா இருக்க மாட்டாங்க.